இறைவனின் கருணை ஏன் அனைவருக்கும் சமமாக கிடைப்பதில்லை அப்படின்ட்டு யோசித்தோன்னா, உண்மையாகவே அவருடைய கருணை அனைவருக்கும் சமமாக கிடைப்பதில்லையா, அல்லது கிடைக்க பெற்றும் நாம் அதை தவற விடுகிறோமா அப்படிங்கிறதான் நம்ம எதிர்கேள்வியாக இந்த இடத்துல வைக்க வேண்டியது இருக்கிறது. இறைவனின் கருணை அனைவருக்குமே சமமாகத்தான் இருக்கிறது. அவரவர் செய்த கர்மாவை அனுபவிப்பதற்காக பல பிறவிகளை எடுத்து அதிலே துன்பப்பட்டு நசுக்கப்பட்டு இந்த மாதிரி பல விஷயங்கள், ஏன்னா எல்லாம் நம்ம செஞ்சது அதை எல்லாமே நம்ம அனுபவிக்கிறோம், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் அந்த இடத்துலையுமே தனது குழந்தைகள் அதிக இன்னலுக்கு ஆட்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் அந்த கர்மாவிலிருந்து அவர்களை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்ற காரணத்திற்காகவும் அவரின் கருணை எல்லாத்துக்குமே சரிசமமாகத்தான் இருக்கிறது. உதாரணமாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு தெளிவாக புரிய வரும். ஒரு பகுதியிலே, உங்கள் ஊரிலே மழை பெய்கிறது என்று வைத்துக்கொள்வோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மழை தண்ணீர் தேங்கவே தேங்காது, ஏன்னா அது மேட்டு பகுதியாக இருக்கும். அப்படியே சடார்னு வடிஞ்சு ஓடிடும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி தேங்கி இருக்கும், அது சின்ன பள்ளமாக இருந்திருக்கும். அந்த இடத்துல மீறி எல்லாமே படப்படப்படன்னு ஓடி போய் என்ன பண்ணும், ஊரில் ஒரு ஓரமாக ஒரு பெரிய ஏரி குளம் குட்டை இந்த மாதிரி இருக்கிற பகுதிகளில் தண்ணி நிரம்ப தேங்கி இருக்கும். இப்போ இதை எப்படி நம்ம கருணையோடு ஒப்பிட முடியும் அப்படின்னா, மழை பெய்கின்றது ஒரே அளவாக அந்த பகுதியிலே பெய்கிறது. ஆனால் ஒரு சில அளவுக்குத்தான் அந்த மழை நீரை அந்த மண்ணானது ஈர்த்து கொள்கிறது. தனக்கு உள்ள பக்குவத்தின் காரணமாக அந்த நிலப்பரப்பு ஈர்த்து கொள்கிறது. மற்றதை அதனால் ஈர்க்க முடியாதன் காரணமாக என்னாகிறது என்றால், அந்த நீரானது எந்த இடத்தில் பள்ளம் அதிகமாக இருக்கிறதோ அதை தேடி ஓடுகின்றது. பள்ளமும் சிறிய பள்ளமாக இருக்கும் பொழுது அது நிரம்ப நிறைந்து விட்டு பின்னர் இன்னும் பள்ளமான இடத்தை நோக்கி அது பாய ஆரம்பிக்கின்றது. அப்போ அந்த இடத்துல போய் தான் முழுமையாக நிரம்புகிறது. இறைவனின் கருணையும் அதே போலத்தான். இறைவனின் கருணையும் அப்படித்தான். இறைவன் யாருக்குமே பாரபட்சம் பார்ப்பதில்லை. எல்லா உயிர்களுக்கும், மனிதர்களுக்கு என்று நாம் குறிப்பிடவில்லை, எல்லா உயிரினங்களுக்குமே அவர் சரிசரமான கருணையைத்தான் காட்டுகிறார். எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, யாருக்குமே அவர் பிரித்து பார்ப்பதில்லை, எல்லா உயிரினங்களையும் ஒன்றாகத்தான் நினைக்கிறார். ஏன்னா கர்மாவை அவங்க அனுபவித்தாலும் எல்லாமே குழந்தைகள் தானே, எல்லாத்தையும் ஒரு வகையில் மீட்டு தன்னோடைய ஐக்கியப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் இறைவனின் நோக்கம். அதனால் கருணை எல்லாத்துக்குமே சரிசமமாக இருக்கிறது. எந்த இடத்தில் தான் என்ற கர்வம் ஓங்கி ஒருவன் தன்னை உயர்வாக நினைக்கிறானோ அவன் மேட்டுப்பகுதியாக மாறிவிடுகின்றான். மழை பெய்கிறது, ஆனால் அந்த மேடுகளிலே நிற்பதில்லை, சரிந்து கீழே தண்ணீரானது ஓடிவிடுகிறது. அந்த கருணையும் அப்படித்தான். இறைவன் உங்கள் மீது கருணையை காட்டினால் கூட தான் என்ற கர்வத்தினால் உயர்ந்து நிற்பது போல ஒரு மாயை உண்டாக்கி கொண்டு நீங்கள் மேட்டுப்பகுதி போல் ஆகுவதால் அந்த கருணையை முழுமையாக உங்களால் உட்கிரகித்து கொள்ள முடிவதில்லை. ஏன்னா தான் அப்படிங்கிற எண்ணம் அங்கு உயர்ந்து நிற்கிறது. அப்போ இறைவன் முன்னால் அல்லது இறைவனின் கருணை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல தங்குவதில்லை, மாறாக அப்படியே சரிந்து கீழே வர ஆரம்பிக்கிறது. எந்த இடத்துல சின்ன சின்னதாக பக்தி கொள்பவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர்கள் ஏற்ற பக்திக்கு ஏற்றவாறு அந்த இடத்துல நீரானது நிரம்புகிறது, அந்த கருணையானது அவர்களிடம் குடிக்கொள்கிறது. யார் ஒருவன் தான் என்ற அகந்தையை ஒழித்து தான் இறைவனின் முன்னால் ஒன்றுமே இல்லை அப்படின்னு தன்னை ஒரு சிறுமைப்படுத்திக் கொள்கிறானோ, எல்லாமே இறைவன் தான், எல்லாமே இறைவன் செயல்தான், நம்மால் ஆவது எதுவும் இல்லை, இறைவனின் கருணை இருந்தால்தான் எல்லாம் சாத்தியம், அவரின் செயல்பாட்டுக்கு ஏய்ந்து சென்று விடுவதுதான் வாழ்க்கையை சிறப்பாக்கும் அப்படின்ட்டு யார் ஒருவர் அந்த உண்மையை உணர்ந்து கொள்கிறாரோ அவர் ஆழ்ந்த பள்ளம் போல, ஆழமான பள்ளம் போல. அப்போ இங்கெல்லாம் ஓடி வந்த கருணை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, தான் என்ற கர்வத்தில் இருந்தவர். அடுத்து ஒரு சின்ன குழி, சின்ன பக்தி, அப்படியே யார் ஒருவர் ஆழ்ந்த பக்தி கொண்டிருக்கிறாரோ அவர் பெரிய பள்ளம் போல இறைவன் கருணையை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார். ஏன்னா எல்லாமே இறைவன் செயல் என்று அவர் சென்று விட்டார். இறைவன் பார்த்து என்னென்ன செய்து வைத்தாலும் அது சரியாகத்தான் இருக்கும் என்ற எண்ணத்திற்கு சென்று விட்டதன் காரணமாக அவர் ஆழ்ந்த பள்ளம் போல, மற்ற பக்கம் பெய்த மழை எல்லாம் போய் அந்த குழியை நிரப்புவது போல இந்த கருணை மொத்தமும் எங்கே போய் சேர்ந்துடும் அப்படின்னா, அந்த ஆழ்ந்த நம்பிக்கை உடையவர், எல்லாமே இறைவன் என்ற நம்பிக்கை உடையவரிடம் போய் எல்லா கருணையும் சேர்கிறது. ஏன்னா அன்பே வடிவமாக மாறுகின்றது. எல்லாமே இறைவன் அப்படின்ட்டு எண்ணம் வரும்போது எந்த உயிரினங்களையும் அவர் நிராகரிப்பதில்லை, ஏற்றத்தாழ்வு பார்ப்பதில்லை, பாகுபாடு பார்ப்பதில்லை. அப்படிங்கும்போது இறைவனின் கருணை மொத்தமும் எங்கு சென்று விடுகிறது?
அந்த நபரை நோக்கி சென்று விடுகிறது. அன்பே வடிவமாக மாறுகின்றார். அன்பே வடிவமாக மாறுகின்றார் போது இறைவனுடைய முழு கருணையும் யாருக்கு கிடைக்கிறது என்றால் அந்த அன்பே வடிவான மனிதருக்கு கிடைக்கிறது. அப்ப தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய இதிலிருந்து இறைவனின் கருணை எல்லாத்துக்குமே சரிசமமாக கிடைத்தாலும் நாம் உதாசீனப்படுத்துவதன் காரணமாக, நாம் முழுமையாக உணர்ந்து கொள்ளாததின் காரணமாக, அதே போல நம்மளுடைய அந்த பக்தியோட ஒரு அளவை அதிகப்படுத்தி கொள்ளாததின் காரணமாக, நான் இப்போ வச்சிருக்கிறதே பெரிய பக்தி அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா அது அந்த சின்ன பள்ள மாதிரி தான் ஆகிடும். அதை தாண்டி நம்ம போக மாட்டோம். அந்த கிணத்து தவளைன்னு சொல்லுவாங்களே, இதுதான் உலகம் அப்படின்னு நினச்சிக்க. அப்படி இல்லை, அதை தாண்டி மிகவும் ஆழமானது பக்தி.